ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா ராகினி அப்படிங்கிற ஒரு மோஸ்ட் டெரிஃபிக் இந்தியன் ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இவளை பார்த்திங்கன்னா கமலாவோட ஒன்று விட தங்கச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சூனியக்காரின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் இந்த வீடியோ ஃபுல்லாக செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமாம் மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐகானை ஆலில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அவங்க கேமுக்குள்ளே போகலாம். இப்போலாம் நான் டிஃப்ரெண்ட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன். நான் நார்மல் மோட் தான் போக போகிறோம். ஓகே, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சூனியக்காரி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த கேமோட கான்செப்ட் இவ்வளோ நேரம் லோட் ஆகுதே, கட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், வந்துச்சு டே 1. ஏன் சூனியக்காரின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிக்க சொல்கிறாங்க. ஈவில் நன் கான்செப்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம போட்ட ஈவில் நன் இந்த ப்ரோக்கன் மாஸ்கோட கான்செப்டில் அது சம்மர் கேம்ப்பு. ஆனால் இது மொபைல் ஈவில் நன்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ இந்த மாதிரி நிறையா இது பண்ணி ஒரு ராகினி கிட்டேருந்து தப்பிக்கணும் இந்த ஸ்கூல்லேருந்து. இதுதான் இந்த கான்செப்ட்டு. ஸோ பார்க்கலாம், என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, உங்ககிட்ட இருக்கிற மெடிக்கல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை ப்ரே பண்ண வச்சு உங்களை பேயாக ஓட்டிடுவோம். என்னது? கொஞ்சம் கான்செப்டை புரியுடி, கான்செப்டையே மாற்றாத. நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிக்க போகிறோம். இவளை இங்கே பாருங்களேன், இங்கே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஏதோ ரிச்சுவல் பண்ணி பேயை ஓட்ட போகிறோம்னு நினச்சிட்டா போல இருக்குது. தொத்திட்டே வரா, சேசிங் மியூசிக் கேட்கல. ஓகே, நம்ம மேலே போவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆன் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே ஏதாவது இது லாக்கர் கோட் தானே? ஓகே மக்களே, இப்போ லாக்கர் கோட் கிடச்சிருச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல, சும்மா எடுத்துகிட்டு போவோம். ஸோ கமலா, மஞ்சுளிகா, மோனிகா, இப்போ இந்த ராகினி. இதுக்கப்புறம் என்னெல்லாம் எவ்வளோ அக்கா எவ்வளோ இந்த என்னது மோனிகாவுக்கும் அதுக்கு என்னது இவளா இந்த மஞ்சுளிகாவுக்கும் கமலா சிஸ்டர் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே மக்களே, அதுக்கப்புறம் எவ்வளோ இந்தியன் ஹாரர் கேம்ஸில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் கமலாவுக்குலாம் எவ்வளோ சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் இனிமே தான் தெரியும். நிறையா ஹாரர் கேம்ஸ் போட்டு ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. 4? ஆமாம், 4. இன்னும் அஞ்சாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. வேறு ஏதோ இந்தியன் ஹாரர் கேம் பார்த்தேன், மோகினின்னு ஒரு இந்தியன் ஹாரர் கேமு இருந்துச்சு. அது போடலாமா வேணாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, இங்கே ஏதோ எலும்பு இருங்க, இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கீழே அந்த விங்ஸ் கீழே வந்துருச்சு. இந்த எலும்பு கூடில் அந்த விங்ஸு
விங்ஸ் வைக்கணும். ஓகே மக்களே, நம்ம வந்து ஈவில் நன் மொபைலில் வந்து சட்டானிக் ரிச்சுவல்னு ஒன்று பண்ணுவோம்ல, அதுதான். இப்போ கீழே வந்து இந்த பிளாங்கெட்டை வச்சு ஸ்கர்ட் மாதிரி கட்டணும். அதுக்கப்புறம் விங்ஸ் வேணும். அப்புறம் ஆட்டோட தலை வேணும். இங்கேயே வச்சுருக்காங்க, ஈஸியாக எடுத்துடலான்னு பார்த்தா அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விங்ஸை கீழே போய் எடுக்கலாம். அப்போ வந்து இவ வந்து ராகினி ப்ரே பண்ண வருவா. அப்போ வந்து அவ முந்தானையில் போயிட்டு ஒரு சாவியை வச்சுருக்காங்க. அது என்ன சாவின்னு தெரியல. அவள் ப்ரே பண்ணும்போது அந்த சாவி அப்படியே எடுத்துடலாம். என்ன சாவின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால். மேலே ஒரு சேஃப் பாக்ஸ் இருந்துச்சு. அந்த சேஃப் பாக்ஸ்க்கான சாவி இன்னும் கிடைக்கல. மேபி அவ கையில் கூட அந்த சேஃப் பாக்ஸ் கீ இருக்கும். ஐயோ வந்துட்டாலே, ஓடு 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 ஓடு. இந்த எலிக்குட்டி வேறு ஆகுனா என்னைய தனியாக விட்டுட்டு எங்கேயோ போயிடுறா. எனக்கு வேறு பயமாக இருக்குது. எலிக்குட்டி சீக்கிரம் வாடி. மக்களே வரவே மாட்டேங்கிறா பாருங்களேன், எங்கே போயிருக்கானே தெரியல. இங்கே ஏதாவது ஆட்டையை போடுறதுக்கு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஏதாவது தங்கம் வெள்ளி மாதிரி இருக்கு. அது இருந்துச்சுன்னா அவள் தான் ஆட்டையை போட்டு போயிடுவாளே. அதனால் வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போனா அந்த எலிக்குட்டி? அவ்வளோ அரை மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன் மக்களே, கிடைக்கவே இல்லை. சரி, நம்ம போயிட்டு அந்த ஆட்டோட தலை தான் ரிமைனிங், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டுடலாம். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பாத்ரூம் இருக்கும். அங்கே வந்து ஒரு மேல் பாத்ரூம் இருக்கும். அது உள்ளே போயிட்டு ஏதோ இங்கே இந்த டோருக்கு தான் அது கனெக்ட் ஆகும். ஒரு பிளாக் இது மாதிரி இருக்கும். இங்கே ஏதாவது ஆட்டுத்தலை வச்சுருக்காங்களான்னு பார்த்துருவோம். இல்லை. ஓகே, நம்ம இப்போ வந்து மேல் பாத்ரூமுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ட்ராப் இது மாதிரி இருக்கும். இதோ இங்கே வுட்டு நெயில்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்களா, அதை வந்து க்ரோபாரை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த என்னது ஆட்டோட தலை, அது அப்படியே போனால் ஆட்டோட தலை நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி க்ரோபார் கிடைக்கணும். அது மேலே பார்த்தேன்னா கீழே பார்த்தேன்னா எங்கே பார்த்தேனோ தெரியல, மறந்துருச்சு. இப்போ இவ சேஸ் பண்ணதில் ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா மக்களே. மக்களே ஏதோ சொல்லிட்டு இருக்கா. இதோ இங்கே தான் இருக்கு. கேட்குதா? ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறான்னு புரியல. ஆனால் நம்மளை பற்றி ஏதோ தப்பாக சொல்கிறான்னு மட்டும் புரியுது. டக்குன்னு உள்ளே போயிடலாம், சத்தம் கேட்டு கூட வந்துடுவா. இப்போ நம்ம ஆட்டோட தலை இங்கே இருக்கா. கிடச்சிருச்சு மக்களே ஆட்டோட தலை. சத்தம் போட்டுருச்சு. இந்த சைடு வருவாளா இல்லை இந்த சைடு வருவாளான்னு தெரியல. ஸோ வெளியே வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட மாட்டால. ஓகே, வரல. இதை போய் வச்சு ஐயோ வந்துட்டான். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது மக்களே. கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள். நானும் அவ்வளோ பிரைட்னஸ் வச்சு தான் இந்த கேமே விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதை வச்சிட்டோம். 3 ஆப்ஜெக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ராகினி வந்து ப்ரே பண்ண வருவா. அப்போ தான் வந்து அவகிட்ட இருக்கிற கீயை நம்ம எடுக்க முடியும். வரலை மக்களே, இன்னும் வர காணோம் பாருங்களேன். இப்படி தான். சீக்கிரம் வாங்க ராகினி அக்கா, சீக்கிரம் வா. இந்த எலிக்குட்டி வேறு என்னைய தனியாக விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டாளா இல்லையான்னு தெரில. நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆமாம்,
ஏதோ ட்ராப் டோர்னு இருந்துச்சுல, அது வழியாக எஸ்கேப் ஆகிருப்பாளான்னு எனக்கு தெரியல. மேபி அதில் நம்மளை விட்டுட்டு அவள் சீக்கிரட்டாக எஸ்கேப் ஆகிருக்கா. ஓகே, வரவே மாட்டேங்கிறா. வெயிட் பண்ணி டைம் போயிடும் போல் இருக்குது. ஓகே, skeleton is already complete. It looks like devil. அங்கே போய்கிட்டு இருக்கா. இப்போ அவள் இந்த சைடு வந்தால் தான் ப்ரே பண்ண முடியும். ஹிந்தியில் பேசுகிறாளா இங்கிலீஷில் பேசுகிறாளான்னு தெரில. குசுன்னு பேசுகிறா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. போகிறோம் மக்களே. ஓகே, த நன் வில் பி ப்ரேயிங்கா. நன்னா ராகினி தானே. ஓகே, நன்னு போட்டிருக்காங்க. ஈவில் நன் கான்செப்ட்னால நன்னு போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரில. நன்னு போட்டிருக்காங்களான்னு தெரில. ஓகே, சேஃப் பாக்ஸை திறந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, மாஸ்டர்க்கே நம்மளுக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம கடகடன் தப்பிச்சிடுவோம் மக்களே. பொறு. ஓகே தப்பிச்சிடுவோம் மக்களே. அப்பாடி, ஒரு வேளை தப்பிச்சிட்டோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மக்களே. ராகினி ப்ளே பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது வந்து இந்த கேமை நீங்கள் விளாட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி விளாடி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் இன்ஸ்டால் பண்ணி விளாடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கேமு. ஸோ இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல்.